பாப்பா சீராளம் இதாப்பா மாறி மனசு தானே கண்டுக்கு போ. போ அப்புறம் வாங்க வந்துட்டான் 2 நாளா ஏன்டா நீ விலையிலுக்க வரல? கொஞ்சம் பேசுவோம். என்ன பிள்ள ஆம்பளை பிள்ளை போய் அழுகட்ட உண்டான் பொம்பளை பிள்ளைய பத்தி சொல்ல கூடாது. நாங்க 3 பேரும் கட்டிருப்போம்ல. கொடுங்க கொடுங்க. ராஜா மாதிரி நடந்து வரான் பாரு. ரொம்ப தென்னாவட்ட வராயா. ஏப்பா நேத்து என்னமோ சம்பளம் பத்தில இருந்து நாயுடிட்ட சண்டை போட்டியாமே. கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ. தெரியுதா? இல்லைன்னா நடந்து காய்க்கு. இந்த கிராமத்துல உன்ன மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து கிடக்குறாங்க. புரியுதா? இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு பார்த்து நடந்துக்க. உனக்கு நான் சேர்த்து 10 ரூபாயா. இன்னைக்கு என் சம்பளம் 20 ரூபா இல்ல. என்ன மச்சான் எழுத்து பேச. ஏய் நான் முதல்ல என்ன சொன்னேன்? உனக்கு வாங்கிப்போ. நான் ஊட்டாட வந்தேன். ஓஹோ பறிச்சிட்டு போறியா? இரு இரு எங்க முதலாளிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன். என்ன செல்வா ஏன் கவலையா இருக்க? குளிக்கலையா? வேலை போச்சு இல்ல, அதனால கவலையா குஞ்சு கிடக்குறாரு. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எப்படியா ஒழுங்கா வேலை செய்ய முடியும்? எங்களை பகைச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் மறந்து கிடையாது. ஏன் இந்த குளத்தோட குளிக்க முடியாது. வாங்கடா மூக்கு பசங்க. சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குதான் நமக்கு நல்ல காலத்தை தர போறாரோ. அம்மா கொஞ்சம் சாதம் வேணுமா? இந்த ஜெய சாப்பிடு. வேண்டாண்ணா நீயே சாப்பிடு. பரவாயில்ல சாப்பிடு. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா. நம்ம கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். என்ன செவிடா? காது கேக்குதா இல்லையா? ஏழையா இருந்தாலும் ரொம்ப திமிருதான். பணம் பணம்னு பைத்தியக்காரத்தனமா இப்படி நடு ரோட்ல எழுதிட்டா பணம் வந்துருமா? இப்ப வழி விட போறியா இல்ல காரை மேல ஏத்தட்டுமா? ஒரே நாயுடு, என்ன முதலாளி? தேதி வாரியா பார்த்தா மீன் அதிகமா இருக்குது, ரேட் வாரியா பார்த்தா பணம் குறையுது. கணக்குல ஏதாவது மிஸ்டேக்கா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டா வேற கணக்கு பிள்ளை பாத்துக்கங்க. திமிர பாத்தியா? என்ன கார் டோர் இப்படி அலருது? ராதா இவ்வளவு கோவமா போகுது, என்னடி? கொஞ்சம் இருங்க, நான் போய் என்ன விசாரிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஆபத்து. ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புரிஞ்சிட்டான். என்னடா 2 பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லைங்க, கலட்டா விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், காலை புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிட்டானே ஜானந்து பையன் செல்வா, அவன் தான். பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான். இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது.
முதலாளி கத்தகத்தையே பணம் வச்சிருக்காரு எல்லாம் 50 ரூபா நோட்டு. ஐய், என்ன கணக்கில்லாம பணத்தை தர்றேன். அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு. உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். 1 வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது. மூச்சை நிறுத்துற மாதிரி அடிக்க சொல்லவா இல்ல உள்ள மாதிரி அடிக்க சொல்லவா? மூச்சு நின்னு போச்சுன்னா அத்தனை பேருமே தூக்குக்கு போகணும்டா. ஐயோ, அப்ப நாங்க உள்ளடியே அடிச்சிடறோம். வா மச்சான். அந்த ராஸ்கல சுண்டி விட்டேன்னா சுண்டக்கா பறக்கிற மாதிரி பறப்பான். அந்த பைய கட்டக்கேடு கிருஷ்ணனோட இடுப்புல கைய வச்சு கிச்சகிச்சா பண்றான். இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அப்பா போயிட்டு போகுது, மன்னிச்சிருங்க. போனா போயிட்டு போதா? கிருஷ்ணனுடைய மானத்தை என்னைக்கு அவன் வாங்கினானோ அவன் அக்கு வேற ஆணி வேற கிடைக்கல. நான் இந்த ஊர்ல பெரிய புள்ளி இல்ல சொல்லேண்டா. ஐயோ ஆமாங்க ஆமாங்க. அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். கைய கால தனித்தனியா எடுத்து போடுறோம். ஆமா நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை பூட்டலாம் உடனே. என்ன புல்லு மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 இயர்ஸ் அலைஞ்சு கேட்ச் பண்ணேன். ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட். செல்வம், நீ பெட்டியோட வரல என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர்தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. நோ ஹேனி. சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ ஹலோ, நான் பிரபு. ஹாய் டார்லிங். வரேன். இந்த பங்களாவத்தை என் கங்காவுக்கு just 2 months before வாங்கினேன். எப்படி இருக்க? Fine. மிஸ்டர் சாந்தகுமார், கங்கா வெரி குட் பர்சனாலிட்டி, வெரி குட் டான்சர், வெரி குட் பேங்க். ஆஃப் கோர்ஸ். அதாவது என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எந்த அக்கவுண்ட்டுமே இல்லாம கொட்டப்படுற பேங்க். ஹாய், கம் ஆன் யா, கம். மிஸ்டர் சாந்தகுமார், மை சிலோன் ஃப்ரெண்ட். ஹலோ. மை ஸ்வீட் கங்கா. உன்னோட அழகான அற்புதமான கவர்ச்சி நடனத்தை பாக்குறதுக்கு ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வசதி? கொஞ்சம் அப்படி வரீங்களா? கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ. டார்லிங், 4 பேருக்கு முன்னால ஆடிட்டு இருந்தேனா உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் யார் முன்னாடி ஆட விரும்பல. இல்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் மிஸ்டர் சாந்தகுமார் தான். அதனால்தான். நீங்க எனக்கு தாலி கட்டாம இருக்கலாம், ஆனா நான் உங்க மனைவி தானே. ஓகே டார்லிங், நான் சமாளிச்சுக்கிறேன். பிரபு, எனக்கு இன்னும் 1/2 hourல சிலோன்ல இருந்து கால் வரும். நான் போறேன். ஏன் லிக்கர் சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். பிரபு, பணத்தை மட்டும் சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்ல, பண்புள்ள நல்ல மனைவியை சம்பாதிக்க பாரு. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா? கார்ல காத்தா பறக்கிறான், போட்டோவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா? துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டும் டும்னே சுடுறான். முதலாளி, நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தூள். நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் இருப்போம். நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட்டு வந்துகிட்டு இருக்கு.
ஒரு சூட்கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து. பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸ்யா. செல்வம் எழுதி கொண்டது நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் பட்ட என்னப்பா கஷ்டங்கள்- செல்வம், நேத்து உங்க அம்மாவுக்கு டிராஃப்ட் அனுப்புனியே, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணுவியே, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினாலும் வாங்குவேன். ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி 3 இருக்கு. என்கிட்ட அந்த 3 இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? கரியா என்னத்த எழுதி செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ். செல்வம், ப்ளீஸ்.